இங்கிலாந்துடைய லிந்தார்ப் அப்படிங்கிற நகரத்தில் வாழ்ந்து வந்தாங்க ஜெசிகா மற்றும் அவருடைய கணவரான மித்தேஷ் பட்டேல். அவங்க ரெண்டு பேருமே ஃபார்மசி ஸ்பெஷலிஸ்ட். அவங்க இந்தியாவில் படித்த பிறகு இங்கிலாந்துக்கு குடியேறினவங்க. அவங்க அந்த ஊர்லயே ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று நடத்திக்கிட்டு வந்தாங்க. திருமணமாகி 9 வருடங்களாகி இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அது வரைக்கும் குழந்தைகள் இல்லை. மே 14, 2018 அன்றைக்கு இரவு சுமார் 9 மணி இருக்கும். இங்கிலாந்துடைய போலீஸ் எமர்ஜென்சி நம்பருக்கு ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போன் கால்ல பேசினவர் ரொம்ப பதட்டமாக, சார் என்னுடைய வீட்டில் யாரோ புகுந்து என்னுடைய மனைவியை கொன்னு போட்டாங்க சார், வீடெல்லாம் சூறையாடி கிடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக சொல்றாரு. நீங்க யாருங்க பேசுறதுன்னு கால் சென்டர்ல கேட்டபோது அவர், நான் மித்தேஷ் பட்டேல், என்னுடைய மனைவி ஜெசிகா பட்டேலை தான் யாரோ இப்படி கொண்டு போட்டிருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு தங்களுடைய வீட்டு அட்ரஸையும் சொல்றாரு. அடுத்த சில நிமிடங்கள்லேயே போலீசார் அங்க விரைந்து வர்றாங்க. போலீசார் அங்க வந்து பார்த்தபோது மித்தேஷ் பட்டேலுடைய வீடு முழுவதுமே சூறையாடப்பட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க. வீடே அலங்கோலமாக கிடக்குது. வீட்டுக்குள்ள பெட்ரூம்குள்ள போய் பார்க்குறாங்க. அங்க கட்டல்ல கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தாங்க ஜெசிகா பட்டேல். உடனடியாக போலீசார் அவங்களுக்கு பல்ஸ் இருக்கான்னு பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டாரு அப்படிங்கிற தெளிவாகுது. இருந்தாலும் கூட எமர்ஜென்சிக்கு அவங்களுடைய உடலை கைப்பற்றி அனுப்புறாங்க. ஃபோரன்சிக் டீமுக்கு உடனடியாக சொல்லி அனுப்புறாங்க. ஃபோரன்சிக் டீம் அங்க வர்றாங்க. ஃபோரன்சிக் டீம் அங்கே வந்து ஏதேனும் கைரேகைகள் கிடைக்குதா அப்படின்னு மெயின் டோர்லேருந்து அவங்களுடைய ஆய்வை தொடங்குறாங்க. மெயின் டோரை அவங்க ஆய்வு செய்த போது வீட்டுடைய லாக்கு உடைக்கப்படவில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதே போல் யாராவது வேற ஏதாவது கம்பி விட்டு நம்பி வீட்டு முன்கதவை திறந்திருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கும் அவங்க ஆய்வு செய்த போது அப்படி எதுவும் நடக்கவில்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. உடனடியாக இதை அங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு சொல்கிறாங்க. அவரும் மித்தேஷ் பட்டேலை தனியாக அழைச்சிட்டு போய் நடந்தது என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று நடத்திக்கிட்டு வரோம். இரவு சுமார் 9 மணிக்கு என்னுடைய கடையை பூட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்தபோது வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சாமானம்லாம் பயங்கரமாக இப்படி கிடந்தது. பீரோவெல்லாம் உடைச்சு எங்களுடைய நகை பணத்தையெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாச்சு. பெட்ரூம்குள்ளே பார்த்தா என்னுடைய மனைவி இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு தான் உடனடியாக நான் எமர்ஜென்சி நம்பருக்கு கூப்பிட்டேங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்பொழுது போலீஸார் என்ன கேட்குறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்தபோது மெயின் டோர் பூட்டி இருந்ததா திறந்திருந்ததா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டபோது ஒரு நிமிடம் யோசித்த மித்தேஷ் பட்டேல், சார் மெயின் டோர் பூட்டி இருந்ததுங்க சார், நான் ஏன் சாவி போட்டு தான் திறந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் இப்போ வருகிற மாடர்னான கதவுகள் எல்லாமே நம்ம ஹோட்டல் ரூம் கதவுகளை போல வெளியில இருந்தும் நம்ம சாவி போட்டு திறந்துக்கலாம், உள்ள இருந்தும் சாவி போட்டு திறந்துக்கலாம். உள்ளுக்குள்ள நம்ம சும்மா இந்த லாக்கை மட்டும் திருப்பி விட்டுருந்தோம் அப்படின்னா வெளியிலிருந்து சாவி போட்டு திறக்கும் போது திறந்துக்கும். அதனால போலீசாருக்கு உள்ளுக்குள்ள ஜெசிகா தாள் போட்டிருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக தெரியவில்லை. மாறாக போலீசார் அடுத்ததாக என்ன கேட்கிறாங்க இவர்கிட்ட, இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் காணாம போயிருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதற்கிடையே அந்த ஃபோரன்சிக் டீம் மெயின் டோர் மட்டும் இல்லாமல் அந்த தனி வீட்டுடைய ஜன்னல்கள் எல்லாவற்றையுமே அவங்க பரிசோதிச்சு பார்க்குறாங்க. எங்கேயுமே எதையுமே உடைச்சுக்கிட்டு யாரும் உள்ள வந்த மாதிரி தெரியல, அல்லது கம்பி கிம்பி போட்டு நம்பி உள்ள வந்த மாதிரிலாம் தெரியல. அதனால போலீசார் என்ன முடிவுக்கு வராங்க, ஜெசிகாவை கொன்னவங்களை பற்றி கண்டிப்பாக ஜெசிகாவுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒன்று அவர் தான் கதவை திறந்து விட்டுருக்கணும், அல்லது அந்த கதவுடைய மாற்று சாவி இருக்கிற யாரோ ஒருத்தர் இதை செய்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதற்கு பிறகு மீண்டும் யாரோ ஜெசிகா வீட்டுக்குள்ள பூந்து ஜெசிகாவை மிரட்டி கையை காலை கட்டி வாயை கட்டிட்டு ஜெசிகாவை கொன்னுட்டு அதற்கு பிறகு வீட்டில் இருந்த நகை பணம்
மற்றும் ஜெசிகாவோட ஃபோன் எல்லாவற்றையும் திருடிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு போலீசார் கருதுறாங்க. உடனடியாக போலீசார் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்களுக்கும் செய்தி பறக்குது. அது மட்டும் இல்ல, இது ஒரு பர்க்லரி மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னு சொல்லி கேஸே பதிவு பண்றாங்க. உடனடியாக அங்க இருக்கிற ஸ்ட்ரீட் கேமெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த தெருக்கள்லாம் டிராஃபிக்கில் நம்ம கேமரா வச்சுருப்பாங்கள்ல, அந்த கேமராக்களை எல்லாம் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற அந்த கேமராக்களுடைய பதிவுகளை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்ய தொடங்குறாங்க. இதற்கிடையே வீட்டை ஆய்வு செய்துகிட்டு இருந்த அந்த ஃபாரன்சிக் டீம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார், வீட்டுக்கு வெளியிலையும் உள்ளுக்குள்ளேயும் சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்கிறாங்க, சிஸ்டம் இருக்குது. ஆனால் சிசிடிவியில் டிவிஆருக்குள்ள ஹார்ட் டிஸ்கை காணோம். அது மட்டும் இல்லை, சிசிடிவியுடைய டிவிஆர் இருக்குது இல்லையா, அதனுடைய வயரை யாரோ கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தகவல் கிடைச்ச உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, வீட்டை அக்கு வேற ஆணி வேறாக தேடுங்க, வேற என்ன எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த போலீஸாருக்கு உத்தரவிடுறாரு. உடனடியாக போலீஸார் அந்த வீடு முழுவதும் சல்லடை போட்டு தேடுறாங்க. அப்படி அவங்க தேடின போது அந்த வீட்டுடைய இன்னொரு பெட்ரூமில் இருந்த கட்டலுக்கு அடியில் இருந்த அந்த டிராவருக்குள்ள ஒரு சின்ன பேக்கேஜ் ஒன்று கிடக்குது. அதை போலீஸார் எடுத்து பார்த்தபோது அதுக்குள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதை பரிசோதித்து பார்த்தபோது அதுதான் இந்த சிசிடிவி டிவிஆருடைய ஹார்ட் டிஸ்க்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போது வீட்டை நன்றாக தெரிந்த யாரோ ஒருத்தர் தான் டிவிஆர் வயரை கட் பண்ணிட்டு டிவிஆருக்குள்ளே இருந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் ஒரு முடிவுக்கு வராங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வெளியில் கார்டன்ல எல்லாம் தேடிட்டு இருந்த போலீஸார் ஒரு ஐஃபோன் ஒன்று தூக்கிட்டு காட்டுறாங்க. அது ஜெசிகாவுடைய ஐஃபோன் அப்படின்னு ஜெசிகாவுடைய கணவரான மித்தேஷ் பட்டேல் சொல்கிறாரு. அதனால் போலீஸார் என்ன நினைக்கிறாங்க, வீட்டில் திருடிட்டு ஓடுனவங்க யாரோ ஜெசிகாவுடைய ஃபோனையும் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஓடும்போது வெளியில் கார்டனில் ஜெசிகாவுடைய ஐஃபோனு கைதவறி விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸார் கருதுறாங்க. இதற்குள்ளாக 2-3 நாட்கள் ஓடி போயிருது. அந்த சமயத்தில் போலீஸாருக்கு ஜெசிகா உடலை பிரேத பரிசோதனை செய்தாங்களே, அந்த ரிப்போர்ட்டு கிடைக்குது. அந்த ரிப்போர்ட் கிடைத்த போது போலீஸாருக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அப்படின்னாக்க, ஜெசிகாவை கையை காலை கட்டியிருந்தாங்க இல்லையா, அதை இந்த டக்ட் டேப் போட்டு கட்டியிருந்திருக்கிறாங்க. அப்படி கட்டப்பட்டு கிடந்த ஜெசிகாவை யாரோ குரல் வலையை நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்குது. அதை விட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி போலீஸார் காத்திருந்தது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். அது என்ன அப்படின்னா, ஜெசிகாவுடைய உடல்ல இன்சுலினுடைய அளவு மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்சுலின் உடல்ல சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுகிற ஒரு ஹார்மோன். அது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கணும். அதை விட மிக அதிகமாக ஜெசிகாவுடைய உடல்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த அளவு மிக அதிகமாக இருந்ததாலேயே ஜெசிகாவுடைய உடலை அவங்க அங்குலமாக ஆய்வு செய்து பார்த்தபோது ஜெசிகாவுடைய கழுத்துல இந்த இடத்துல ஒரு பங்க்சர் மார்க் தெரியுது. யாரோ இந்த இடத்துல ஜெசிகாவுக்கு ஒரு ஊசி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதற்கு பிறகுதான் போலீஸார் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜெசிகா ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னும், ஜெசிகாவுக்கு அதிக அளவிலான இன்சுலின் கொடுத்தா அவர் மயக்கம் அடைஞ்சிருவாரு அப்படின்னும், குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஜெசிகாவுக்கும் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தானே இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கருதுகிற போலீஸார் மறுபடியும் அவருடைய கணவர் மித்தேஷ் பட்டேலின் மீது தங்களுடைய கவனத்தை திருப்புறாங்க. மித்தேஷ் பட்டேலுடைய அன்றைய நடவடிக்கைகளை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஒரு ஐடியா தோணி இருக்குது. மித்தேஷ் பட்டேலுடைய அன்றைய நடவடிக்கைகளை மீண்டும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்தேஷ் பட்டேலையே கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட மீண்டும் ஒரு முறை நடந்ததெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவர் 9 மணி வரைக்கும் நான் அங்கே எங்களுடைய ஃபார்மசியில் தான் இருந்தேங்க சார். இதற்கிடையே ஒரு 8-8:30 மணி போல் நான் என்னுடைய மனைவிட்ட
இன்னைக்கு நைட் டின்னர் என்னன்னு கேட்டு நான் மெசேஜ் அனுப்புனேன். அதே போல் நான் வந்து அன்றைக்கு இரவு பீட்சா ஆர்டர் பண்ணி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இதையெல்லாம் வாங்கிட்டு நான் 9 மணிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்படி. அதற்கு பிறகுதான் போலீஸார் இருவருடைய ஃபோனையும் எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர்த்துடைய, அதாவது மித்தேஷ் மற்றும் ஜெசிகாவுடைய ஃபோன்கள் இரண்டுமே ஐஃபோனு. 2லையுமே இருக்கிற மெசேஜஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. உண்மையிலேயே மித்தேஷ் வந்து இரவு 8:30 மணிக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாப்படி, அப்புறம் பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கிறாப்படி, வாங்கிட்டு வந்திருக்கிறா அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் போலீஸாருக்கு இந்த சந்தேகம் தீரவில்லை. அதனால் இவங்களுடைய மூமெண்ட்டெல்லாம் எப்படி இருந்ததுன்னு ட்ராக் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஐஃபோனில் இந்த ஹெல்த் ஆப் இருக்குது இல்லையா, நாம் எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறோம், எங்கே எல்லாம் நடக்கிறோம்னு ஜிபிஎஸ் வச்சு வேற காட்டுது இல்லையா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தபோது ஜெசிகா மெடிக்கல் ஷாப்பில் இருந்து ஒரு 6:30 மணி போல் வீட்டுக்கு வர்றது தெரியுது. அதற்கு பிறகு அவர் வீட்டிலே தான் இருந்திருக்கிறாரு. சரியாக 7:30 மணிக்கு பிறகு அந்த ஆப்பில் ஜெசிகாவுடைய நடமாட்டம் முற்றிலுமாக நின்று போயிடுது. அதாவது ஜெசிகா 7:30 மணிக்கு கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு போலீஸாருக்கு தெரியுது. ஏன்னா அதற்கு பிறகு ஜெசிகா நடக்கவே இல்லை. இதே காலகட்டத்தில் அவருடைய கணவர் மித்தேஷ் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தபோது தான் போலீஸாருக்கு காத்திருந்தது அடுத்த அதிர்ச்சி. 6:45 ஒரு 7 மணிக்குள்ளாக மித்தேஷ் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இவர் வந்து வீட்டுக்குள்ள கேஷுவலாக நடமாடுகிறது தெரியுது. ஒரு கட்டத்தில் 7:15 மணி போல ஜெசிகாவுடைய ஃபோன் மற்றும் மித்தேஷுடைய ஃபோன் ரெண்டுமே பெட்ரூமை நோக்கி போகிறது தெரியுது. பெட்ரூமில் அதற்கு பிறகு 7:30க்கு பிறகு ஜெசிகாவுடைய ஃபோனுக்குள்ள எந்த நடமாட்டமும் இல்லை. ஆனால் மித்தேஷுடைய ஃபோனில் அதற்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பரபரப்பான நடவடிக்கை தெரியுது. அதாவது ஜெசிகா ரூம்ல இருந்து அவர் வெளியில் ஓடி வர்றாரு, வீட்டில் அந்தந்த அறைக்கு அங்கங்கே போகிறாரு, பயங்கரமாக ஏதோ நடவடிக்கையெல்லாம் தெரியுது. அதே போல் ஸ்டெப்பில் கீழே மேலையும் அவர் ஓடுறது தெரியுது. அதனால் போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, ஜெசிகாவை மித்தேஷ் தான் வந்து கொண்டிருக்கணும். மித்தேஷ் வந்து கொன்னுட்டு அதற்கு பிறகு யாரோ வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொள்ளையடிச்சிட்டு போனது போல் வீட்டில் இருக்கிற எல்லா சாமானத்தையும் அவர் கண்டபடி தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு, இறச்சி போட்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு வீட்டில் இருந்த நகை பணத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவர் ஓடிவிட்டதாக தெரியுது. அவர் சரியாக 8:15 மணிக்கு கிளம்பி தன்னுடைய ஃபார்மசிக்கு போகிறது தெரியுது அந்த ஆப்பில். அதற்கு பிறகு அவர் 9 மணிக்கு திரும்பி வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. இந்த எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு போலீஸார் மித்தேஷை மறுபடியும் கான்ஃபரன்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊர் போல் இங்கிலாந்துலாம் வந்து கிட்டுக்கு பிடி விசாரணையெல்லாம் போட முடியாது நண்பர்களே. அங்கே வந்து உட்கார வச்சு தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளவோ விசாரித்தும் கூட மித்தேஷ் வந்து தான் சொன்ன கதையை தான் திருப்பி திருப்பி சொல்கிறான். ஆனால் தான் வந்து ஜெசிகாவை கொன்னேன் அப்படின்னு அவன் ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்கிறான். இதனால் என்ன பண்ணுறாங்க போலீஸார், மித்தேஷுடைய இந்த சாட் லாகு, அவனுடைய சோஷியல் மீடியாவுடைய ஆக்டிவிட்டி, இதையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்த்தபோது போலீஸாருக்கு காத்திருந்தது அடுத்த அதிர்ச்சி. அவனுடைய இமெயிலு, ஃபேஸ்புக் சாட் லாகு மற்றும் பிற சோஷியல் மீடியாவுடைய சாட் லாக் எல்லாம் பார்க்குறாங்க. அதையெல்லாம் பார்த்தபோது போலீஸாருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது. அது என்ன அப்படின்னா, மித்தேஷ் வந்து ஒரு கே அப்படிங்கிறது தெரியுது. ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகிற ஒரு ஆள் தான் இந்த மித்தேஷ் அப்படிங்கிறது அவனுடைய சாட்லாக்லேருந்து தெரியுது. அவனுக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு காதலன் இருக்கிறான் அப்படின்னும், அந்த காதலனோடு இவன் பகிர்ந்து கொண்ட மெசேஜஸில் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் கூடிய விரைவில் நான் வந்து ஆஸ்திரேலியா வந்து உங்கூட செட்டில் ஆயிடுறேன், நாம் 2 பேரும் ஒன்றாக வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு. அப்பொழுது அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவனுடைய கே நண்பன் கேட்குறான், அப்போது உன்னுடைய மனைவி அப்படின்னு அவன் கேட்டபோது, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அந்த சாப்டரை முடிச்சிருவேன் நான் அப்படின்னு சொல்லி இவன் மெசேஜே அனுப்பியிருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனுடைய சாட் மெசேஜஸில் மேலும் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னாக்க, தன்னுடைய மனைவிக்கு 2 மில்லியன் பவுண்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அதனால்
அந்த பணமும் கைக்கு வந்த பிறகு நான் வந்து உன்னைய சந்திக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் வந்து செட்டில் ஆகிறேன் கூட அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கிறான். இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மித்தேஷை கிரில் பண்ணுறாங்க இங்கிலாந்து போலீஸார். அதற்கு பிறகு தான் அவன் நடந்த உண்மையெல்லாம் ஒப்புக்கொள்கிறான். அவன் என்ன சொல்கிறான், சார் நான் வந்து ஒரு ஓரின சேர்க்கையை விரும்புகிற ஒரு ஆண், ஆனால் என்னுடைய குடும்பத்தார் அதை ஏற்றுக்கிறதாக இல்லை, அவங்க கட்டாயப்படுத்தி என்னைய ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஜெசிகாவை என் தலையில் கட்டி வச்சாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு ஜெசிகாவோட வாழ்கிறதுக்கு இஷ்டமே இல்லை, ஆனால் ஜெசிகாவை விட்டுட்டு போகிறதுக்கும் எனக்கு தைரியம் இல்லை. ஜெசிகாவோடு ஒரு நாடகம் போல தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு வந்தேன். வெளி உலகத்துக்கு ஏன் ஜெசிகாவுக்கே கூட நான் வந்து ஒரு ஓரின சேர்க்கையை விரும்புகிறவன் அப்படிங்கிறது தெரியாது. நான் வந்து சீக்ரெட்டாக இங்கே இங்கிலாந்தில் கூட பல ஆண்களை சந்திச்சிருக்கிறேன், அதற்கு அந்த டேட்டிங் ஆப்பில் நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த விஷயம் ஏற்கனவே போலீஸார் அவனுடைய ஃபோனை பார்த்த போதே தெரிஞ்சு கொண்டு தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு இவன் மித்தேஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, ஒரு கட்டத்தில் என்னால் இங்கே ஜெசிகா கூட வாழவே முடியல, எனக்கானவன் ஆஸ்திரேலியாவில் காத்திருக்கும் போது நான் வந்து இங்கே எப்படி ஜெசிகா கூட வாழ்கிறது, நெருப்புக்கு மேலே நிற்கிற மாதிரி இருந்தது எனக்கு, அதனால் ஜெசிகாவை கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா என்னுடைய குடும்பமும் அவளுடைய குடும்பமும் பயங்கர ப்ரெஷரு, என்ன பண்ணாலும் எங்களைய பிரித்து விடுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இந்த ஜெசிகா உயிரோடு இருக்கிறது வரைக்கும் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, இவளை முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா பண்ணேங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்கிறான், சார் 5 வருடங்களுக்கு முன்பே நானும் என்னுடைய நண்பனும் இந்த மாதிரி நாம் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணோம். அப்பயே வந்து ஜெசிகாவை முடிச்சு கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் அப்பயே ஜெசிகாவுக்கு 2 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன். அதற்கு பிறகு ஒரு சில வருடங்கள் ஓடின பிறகு கடைசியாக இப்பொழுது தான் ஒரு முடிவுக்கு வந்தேன், சரி அவளை கொல்றது அப்படின்னு. அதற்கு பிறகு நான் வந்து இவளை எப்படி கொல்றது அப்படின்னு யோசித்த போது தான் அவள் ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட்டு, அவளுக்கு ஓவராக இன்சுலின் கொடுத்தா மயக்கம் போட்டு விழுந்துருவா, அதுக்கப்புறம் எனக்கு வேலை ஈஸின்னு நினச்சி தான் அன்றைக்கு நான் வீட்டிலேருந்து வந்த உடனே அவள் சமையல் ரூமில் நின்றுட்டு இருந்தாங்க சார். இன்சுலினை சிரிஞ்சில் எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி இருந்து அப்படியே அவள் கழுத்தில் வச்சு சவக்குன்னு ஏற்றி விட்டேன். அதற்கு பிறகு அவள் 2 நிமிஷம்தான், அதற்கு பிறகு ஒரு சில வினாடிகள்லையே அவள் தலை சுற்றி கீழே விழுந்துட்டா. அதற்கு பிறகு அவளை தூக்கிக்கிட்டு மேலே வந்து எங்கள் பெட்ரூமில் போட்டுட்டு அவளை குறவலையை நெரிச்சு நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறான். இந்த கொலைகளை எல்லாம் தான் தான் செய்தேன், அவளை கொன்னுட்டு இன்சூரன்ஸ் பணத்தையும் வாங்கிட்டு ஆஸ்திரேலியா போய் தன்னுடைய ஆண் நண்பனோட செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒப்புக்கொண்ட பிறகு இவனை பிடிச்சு உள்ளே தள்ளியிருக்கிறாங்க இங்கிலாந்து போலீஸார். டிசம்பர் 2018 டீசைடு கிரவுன் கோர்ட் மித்தேஷ் பட்டேலுக்கு அவனுடைய மனைவி ஜெசிகாவை கொன்ற வழக்கில் 30 வருடங்கள் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு நண்பர்களே. குறைந்தபட்சம் 30 வருடங்கள் அவன் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டரு கொடுத்துருக்குறாங்க. இப்பொழுது அவன் இங்கிலாந்தில் ஜெயிலில் இருக்கிறான். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.